வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இதுக்கு பேர் வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், வெஜ்ஜஸ் எது வேணால் வச்சுக்கலாம். பொட்டேட்டோ வச்சு எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மண் போக நல்லா கழுவிட்டு நல்லா தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் நான் வந்து அதை 2 பார்ட்டாக செப்பரேட் பண்ணி 2 விதம், ஒன்று வந்து ப்ளெயினாகவும் ஒன்று மசாலா கோட் பண்ணியும் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்கிற ஸ்டார்ச்செல்லாம் தண்ணியில் போகிற மாதிரி நல்லா 2-3 டைம் அலசி எடுத்துட்டு தண்ணியிலேருந்து எடுத்து தண்ணியை வடித்து அதுக்கப்புறமா சுடுதண்ணியில் உப்பு போட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தால் போதும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஒரு ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் சூடானதும் ஆஃப் பண்ணிவிட்டு, ரொம்ப நேரம்லாம் வேகக்கூடாது, ஒரு 1/4 பங்கு தான் வேகணும். அது இப்போது 2 நிமிஷம் ஆகிடுச்சி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து ஃபில்டரில் வடிச்சிட்டு, அது இன்னும் சூடோடு இருந்தால் இன்னும் கூட ஓவர் குக் ஆகிடும். ஸோ அதை வந்து வடிச்சிட்ட பிறகு அதில் வந்து ரன்னிங் வாட்டரில், டேப் வாட்டரில் இன்னொரு டைம் அது தண்ணியில் சில் பண்ணிட்டோம்னா அது மேற்கொண்டு இன்னும் வேகாமல் இருக்கும், அந்த சூட்டிலே வேகாமல் இருக்கும். இப்போ 1/4 பங்கு தான் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ தண்ணி வடிச்சிட்டு தண்ணி ஃபுல்லாக ஃபேனில் ஆறின பிறகு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு மேலே கோட் பண்ணிக்கிறேன். 2ஆக செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்கேன் சரி பாதியாக. கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இந்த மாதிரி பெசரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு அதுக்கு மேலே அப்படியே டஸ்ட் பண்ணிவிட்டு 2 பிளேட்லேயும் தனித்தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா கையில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஈவனாக. இப்போ ஒன்று அப்படியே இருக்கட்டும். இன்னொன்றில் வந்து மசாலா கோட் பண்ணுறேன். இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு. இது வந்து பீஸா மிக்ஸ் அப்படிலாம் அரிக்கணும், எது வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஃப்ளேவருக்காக. கொஞ்சம் ஸ்பைஸ் வேணுங்கிறதுனால பேப்ரிக்கான்னு சொல்லுவாங்க, சில்லி பவுட்ரு, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான், மைல்டாக இருக்கும் ஃப்ளேவரு. கொஞ்சம் ஆயில் மேலே ஒரு ஸ்பூன் கோட் பண்ணிக்கலாம், அது வந்து ஒட்டி பிடிக்கும் அந்த மசாலாங்கிறதுக்காக. இப்போ 2யும் தனித்தனியாக இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு மூடி டீப் ஃப்ரீசரில் வச்சிடலாம். கீழ் சைடு வைக்கக்கூடாது, மேலே டீப்பாக அந்த கூழ் நல்லா வரணும். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நமக்கு வேணுங்கிற போது குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் அடுத்த நாள் செய்கிறதா இருந்தால் கூட எடுத்து வெளியே ஆற வச்சுட்டு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் வந்துட்ட பிறகு ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் அது இறுகினது கொஞ்சம் லைட்டாக லூஸ் கொடுத்தா போதும். ஃபேன் காற்றுல அப்படியே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம், கடலை எண்ணெயும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போது போட்டு பொரிச்சிக்கலாம். பொரிச்சிட்டு இது இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பி வேணும்னா எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கினதும் திரும்ப கொஞ்சம் ஒரு ஃபேன் காற்றுலையோ அப்படி கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதையே இன்னொரு டைம் போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியோடு இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. இப்போ மசாலா கோட் பண்ணதில் கொஞ்சம் ஆறின பிறகு தண்ணி விடுற மாதிரி இருந்ததுன்னா அதில் நான் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் இப்போ செகண்ட் பாயிலிங் மாதிரி செகண்ட் டைம் டீப் ஃப்ரை பண்ணுறேன். பொரிச்சு வச்ச அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இப்போ நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிடலாம். இது கூட ரெட் சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது வந்து மசாலா மேலே கோட் பண்ணது, அதுக்கு மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு இன்னும் கொஞ்சம் டஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா லைட்டாக கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருந்தது, அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டேன். இப்போ அதே எண்ணெயில் இதையும் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். ரெடி ஆகிடுச்சி, செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இது.
வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.